சீட் ஷேரிங் வந்தது. இப்போ முடிச்சுட்டாங்க, பாசிட்டிவாக முடிச்சுட்டாங்க. ஆனால் யாரால் அவ்வளோ பார்கெயின் பண்ண முடியுது? தாவேக்கான ஒரு கட்சி இருக்கிறதுனால தான் எல்லா கட்சியும் வந்து இப்போ தேர்தலில் வந்து ஒரு கட்சி மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்போசிஷன் பார்ட்டியே இல்லாமல் இருந்தால் ஒரு இது அவங்க பர்சனல் எப்படி அவங்க பப்ளிக் வந்து இப்போ இது போஸ்ட் போடுவாங்க. குற்றச்சாட்டாக வச்சுட்டு இருக்கிறப்போ விஜய் அவர் வந்து போயிருக்கும், அவரும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருப்பாரு. அதை தாண்டி இப்போ அவர் வந்து பொதுவெளியில் இப்போ ஒன்றா வரும்போது அவர் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு முகம் சுழிக்கிற மாதிரி ஆகுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. எனக்கு தெரிஞ்சு ஆகாதுன்னு சொல்கிறேன். அதான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன். இப்போ வந்து இப்போ சொன்னால் அக்கோசிஷன் வைக்கிறாங்க. திஷா மேம் கூட வெளிநாட்டு போயிட்டு வந்தாங்க, அதெல்லாம் அக்கோசிஷன் வைக்கிறாங்க. இப்போ அவர் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சின்ன ஃபோட்டோ வெளியே வந்தால் கூட அவர் பொய் சொல்கிறாருன்ற மாதிரி நெகட்டிவ் செட் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஆனால் அவர் இப்போ வந்து 25 வருஷம் 30 வருஷமாக இது இருக்குது. அவங்க போட்டி பவர்ஃபுல்லாக இருக்கவே தானே வந்து அவங்க வந்து நம்ம கஷ்டம் முடியாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக கூட போயிருக்கலாம், ஃபேமிலி ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். சங்கீதாக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க வந்து எப்படியோ நம்ம படத்தில் ஒரு கதையை பார்த்துனே நம்மளை நம்ப வைக்கிறாங்க. இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு பெட்டிஷனை வச்சு மக்களை நம்ப வைக்கிறாங்க. அப்போசிஷன் வந்து இவ்வளோ ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், விஜய் சார் வந்ததுனால இப்போ நேற்று வந்து தேர்தலுக்கு வந்து ஒரு அந்த சீட் ஒன்று கிடச்சிருக்குல்ல, மேம் பிரேமலதா மேம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து சமூகம் பைக்கில் ஆக்சிடென்ட் பண்ணலாம், பக்கத்தில் லைஃப்பில் இருக்குது. ஜெயிலிங் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அதனால அதுக்குள்ளே போக முடியாது. இப்போது இந்த சேலஞ்சுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணணும். அதே சமயம் 2 மாதம் எலெக்ஷன் வருது. அதனால வந்து எல்லா ப்ரொஃபஷனுக்கும் எல்லா மாநாடுக்கும் யாரும் ஒருத்தராக சீட்டில் வந்தாங்களா பெரிய லெவலில் அவர் யாரையுமே கூப்பிடல. இந்த விஷயத்துக்கு எதுக்கு மேம் கூட வரலாம் நான் நினைக்கிறேன்னா, இந்த 2 மாதம் தான் இருக்குது எலெக்ஷன். அதனால இந்த பர்சனல் வந்து எலெக்ஷனை பாதிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இப்போ பாலிடிக்ஸே பிடிக்காது. ஒரு 2.5 வருஷம் முன்னாடி பாலிடிக்ஸே பிடிக்காது. அது ஒரு விஷயம் நினச்சிட்டு இருந்தேன். நான் பாலிடிக்ஸே நான் அப்ளை பண்ண மாட்டேன். படம் பார்ப்பேன், படம் நீங்க கொடுப்போம், அவ்வளோதான். ஓகேவா? எனக்கு அவர் வந்த பிறகு தான் பாலிடிக்ஸ் வந்து அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, ஒரு சேலஞ்ச் எப்படி ஓவர் கம் பண்ணுறாரு, பீப்புள் வந்து எப்படி வந்து அவர் பக்கம் அட்ராக்ட் பண்ணுறாரு, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நான் பாலிடிக்ஸே நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த விஷயம் வந்து இப்போ எதிர்கட்சியாக இருக்கட்டும் படிப்பு மக்களுக்கு ஒரு சீனி போட்ட மாதிரி இருக்குல்ல, இது சொன்னது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன். இப்போ வந்து நான் ஒரு கேட்குறேன், தாவைக்கா தனியாக இருக்குது. இப்போ அப்படிதான் வந்து சொல்கிறாங்க, நெகட்டிவ் செட் பண்ணுறாங்க. உங்கள் கூட யாரும் கூட்டணி சேரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கவங்களை தான் 22 பீப்புள் வந்து ஃபார்ம் ஆகிருக்காங்க. 22 கட்சி இப்போ வந்து டிஎம்கே தான் இருக்குது. ஆனால் இப்போ தனியாக இருக்காங்க. பலமே இல்லாமல் அவ்வளோ பேர் சேர்க்கணும்னு அவசியம் இருக்குது. அவங்க டிஎம்கே நினச்சா 234 சீட்டுமே அவங்களே போட்டிருக்காங்க. அவங்களுக்குன்னா எப்படியோ கட்சி பண்ணி ஒரு 2 வருஷம் முன்னாடியே கட்சிக்க வேண்டியது இப்போ டிலே ஆகுது. இப்போ காங்கிரஸ் வந்து மக்களுக்கு நல்லதா இல்லை வந்து அப்போசிஷன் பார்ட்டி இருந்தால் மக்களுக்கு நல்லதா? நான் கேட்குறேன். அது கரெக்டுங்கண்ணா. இப்போ ஒரு சிம்பிளான கேள்வி என்னன்னா, விஜய் அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை இப்போ கொண்டு வந்துட்டாங்க பொதுவெளியில். இப்போ அப்படின்ற கனெக்ஷன் இருக்கு அஃபேர் இருக்குன்றத இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி அவர் கூட இப்போ எந்த கட்சி இதுக்காக அவர் வந்து சினிஃபீல்டில் இருக்கவங்களை கூட சேர்த்துக்கிட்டாரா? யாருக்குமே சேர்ந்து வரல. கீர்த்தி சுரேஷ் மேம் மேரேஜ் கூட அவர் வந்து ஃப்ளைட்டு தனியாக தான் போனார். அங்கே போய் எல்லாம் மீட் பண்ணாங்க. ஆனால் இதில் வந்து மீடியா தெரியாமல் 2 பேரும் வந்திருக்காங்க. இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்படிதான் அவர் வந்து இப்போ ஒரு பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். அவங்க வயசையும் தப்பு பண்ண முடியாது. வயசை தப்பு சொன்னால் பசங்க அதான் சொன்னேன். வயசு ஏன்னா இப்போ ஒரு லேயர்ஸ் வெடிப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து ஓப்பனாக பப்ளிக்காலாம் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்று ஏன்னா அது அவங்களை தனிப்பட்ட பேருக்குன்னு தெரியும் சொல்லிட்டு ஒரு எலெக்ஷன் வந்து கிட்ட ஒரு பேர் நம்ம எப்படி ரெப்யூட்டேஷன் வந்து நம்ம எப்படி அடிக்கலாம்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு காயினாக வச்சு சரி ஓகே ஒரு பெட்டிஷன் அதில் ஒரு 10 பேர் நம்புவான், 10 பேர் நம்ப மாட்டான். 3 பேர் 4 பேர் நியூட்ரலாக இருக்கும், 5 பேர் சந்தேகத்திலேயே இருக்கும். அந்த மாதிரி தான் ஏன்னா அவர் மூட் ஆஃப் ஆகுது இல்லை சண்டையை போட்டுருக்காங்க. அதுக்குள்ள ஒன்றா போறாங்களே ஒன்றுமே புரியல, என்ன சொல்றேன்னே தெரியல. என் ஃப்ரெண்டு என்னன்னா அழுற எமோஜியா போட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ வர எப்படியே இருந்துச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி இருந்தால் அவங்க
அதனால இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க கிளாஸுக்கு வரணும் ஏன் ஒரு விஷயமே இல்லை, அவங்க மக்களே இந்த மாதிரி நினைக்கிறாங்க. சென்னை வளம் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் ஷேர் பண்ணான், பாடுறா பார்த்தா இங்கே ஒன்றா போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா இது படம் போனாலும் போட்டு அடிச்சாங்களே, பார்த்தா கன்ஃபார்மே பண்ணிட்டேன். சரி ஓகே, அவங்க 2 பேரும் வராங்க, எதுவும் பண்ண முடியல. உண்மையாக பண்ணுவாங்க. இப்போ வந்து பெண்கள் பாதுகாப்பு முக்கியம், அதுக்கப்புறம் சில விஷயங்கள்னு சொல்லி விஜய் வந்து ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த டைமில் இப்போ டிவோர்ஸ் எடிட்டிங் மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது, அப்புறம் பார்த்தா எல்லாத்துலேயுமே அதுதான் ஒரு வாரத்துக்கான கண்டென்ட் ஒரு நாளைக்கு கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு 6-7 போஸ்டர் அடிச்சாங்க. இன்னும் வெளியில நம்ம செவத்துல மட்டும் ஓட்டல, சோசியல் மீடியா வந்து விஜய் தளத்தோட விஜய் திரிஷாவுடன் காரியா விஜய் வாட்சை பார்த்தாரு, விஜய் ஏஜென்சியோட வெளியே போனார், அந்த மாதிரி தான் வருது. பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பார்க்கும்போது அந்த டைவர்ஸ் பெட்டிஷன்லாம் அது ஃபேக்குன்னு தெரியும், ஆனால் அது அப்படியே ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னன்னா அது ஃபேக்காக ரிலேட் ஆகுது. ஒருவேளை எல்லாமே உங்கள் செட்டிங்காக இருக்குமோ? ஏன்னா போன வாரம் தான் அந்த கேஸ் வந்தது, இல்லை இந்த வாரம் இல்லா டிஸ்ட்ரிக்டா? ஆமாண்டா, இப்போ என்னடா அவங்க ஃப்ரெண்டு தான் எனக்கு, நீங்கள் தப்பாக பார்த்தா நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. எனக்கு அவ்வளோவா எதுவும் மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க அது அவங்க, நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஓன் ஃபேன்ஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னன்னா அவங்க இவ்வளோ தானே மிச்சு கொடுக்குறது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அப்படின்னு ஓன் ஃபேன்ஸை சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க?